அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் தமிழக முதல்வரும் அதிமுகவோட தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அந்த ஒருங்கிணைப்பாளருமான மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திச்சுட்டு அவங்க வெளியில வந்து அந்த பத்திரிகையாளர்கள்ட்ட பேட்டி கொடுத்த விஷயம் வந்து இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் களத்தில் வந்து பல பூகம்பங்களை வந்து கிளப்பியிருக்கு, பல விவாதங்களை வந்து கிளப்பியிருக்கு. அதிமுகவோட நீண்ட நெடிய வரலாற்றில் வந்து ஒரு அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தவர் ஒரு மாற்றுக் கட்சியில் வந்து சேர்றதுங்கிறது வந்து இதுவரைக்கும் ஒரு கேள்விப்படாத ஒரு விஷயம், இதுவரைக்கும் தமிழக அரசியல் பார்க்காத ஒரு விஷயம். சிறப்பாக நிறைவேற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார்னு சொல்லி ஐயப்பன் பேசியிருக்காரு. நீங்களும் உள்ளதா இருந்தீங்க. அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லியிருக்காரு. பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. வழிபறந்திருக்கு. வாங்க, அந்த ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நாளாச்சு? இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து எந்த மாதிரியான தியாகங்களை வந்து விட்டு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி, எந்த மாதிரி தியாகங்கள்லாம் பண்ணார் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம பற்றி பேச போகிறோம். அதிமுகவோட அந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு அந்த ஒரு விஷயம் என்னாச்சு? இவர் தொடங்கிய தர்ம யுத்தம் வந்து முடிவுக்கு வந்துருச்சா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவில் வந்து ஓபிஎஸ் வந்து இணைய போகிறார் அப்படின்ற அந்த ஒரு தகவல் வந்து ஒரு 99% வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அந்த 1% என்னன்னா, இதை வந்து கன்ஃபார்மாக வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த தகவலும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு 99% தான் வந்து இந்த தகவலை வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி அதிமுகவோட எம்எல்ஏவும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான திரு ஐயப்பன் அவர்கள் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது, அடுத்த முறையும் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் ஆவாங்க, புரட்சி தலைவியோட அவங்களோட ஆட்சியில் வந்து அடுத்த முறையும் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். ஓ பன்னீர்செல்வம் வந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சி வந்து மிகச்சிறப்பான ஆட்சி அப்படின்ற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும். இதெல்லாம் வந்து நிறையா வந்து விவாத பொருட்களை உருவாக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன? ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க ஒரு அதிமுக தொண்டர் வந்து இன்னைக்கு வந்து திமுகவில் வந்து சேர்றதுங்கிறது, அதிமுகவில் ஒரு அடிப்படை தொண்டராக இருப்பாங்க இல்லையா, அதிமுகவோட அந்த எம்ஜிஆர் தொண்டர், அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா தொண்டர், ஜெயலலிதா விசுவாசி, இந்த மாதிரி வந்து அதிமுகவோட கடைக்கோடி தொண்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க மனநிலையில் அவங்கள்ட்ட வந்து எந்த விதமான தாக்கத்தை வந்து இந்த இணைவு வந்து ஏற்படுத்தியிருக்கு, இந்த இணைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு பின்னாடி நடக்கிற அரசியல் என்ன, எந்த கமிட்மெண்ட்டில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து திமுகவுக்கு வந்து சேர்றாரு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. நான் போடுற எல்லா அரசியல் சம்பந்தமான தினசரி வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக ரீச் ஆயிரும். அதிமுகவோட மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளுமை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீண்ட நெடிய ஒரு பாரம்பரிய ஒரு அதிமுக தொண்டர் அப்படின்ற மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சொல்லலாம். 3 முறை அதிமுகலேருந்து தமிழக முதல்வர் ஆனவர், அதிமுகவோட பொருளாளராக இருந்தவர், அதிமுகலேருந்து அவர் வந்து அமைச்சராக இருக்கும்போது நிதியமைச்சராக இருந்தவர், இந்த மாதிரி பல பரிணாமங்களை வந்து அவர் வந்தவர். ஸோ மறைந்த முன்னாள் முதல்வர் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்களாலேயும் அதிமுக கட்சிக்காரங்களாலேயும் ரொம்ப கொண்டாடப்பட்ட ஒரு நபர் தான் வந்து ஓ பன்னீர்செல்வம். அதிமுக அந்த பொதுச் செயலாளர் வந்து மறைவுக்கு பின்னாடி, ஜெயலலிதா அம்மையாரோட மறைவுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நடந்த அந்த போராட்டத்தில் வந்து ஓபிஎஸோட கரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிடி வந்து தளருது. இபிஎஸ் வந்து முன்னிலையில் போகிறாரு. இபிஎஸோட கண்ட்ரோலில் வந்து
ஏடிஎம்கே போயிடுது. இவரும் வந்து ஓபிஎஸும் வந்து அதற்கு எதிராக வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணி பார்த்தாரு, சட்ட போராட்டங்கள் பண்ணி பார்த்தாரு. அதிமுகவோட தொண்டர்களை வந்து தொண்டர்களையும் மாவட்ட தலைவர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் எம்பிக்கள் அதுக்கப்புறம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து இவர் பக்கத்து இணைச்சிக்கிட்டு சட்டமன்றத்தில் போய் பேசுறது, சட்ட போராட்டம் நடத்துறது, தேர்தல் கமிஷனில் போயிட்டு கேஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்ணார். இதை தாண்டி பாஜகவோட கைப்பாவையாக இருந்து பாஜக என்ன சொல்கிறாங்களோ அதுபடி வந்து அதை வந்து ரொம்பவே நம்பி பாஜக வந்து இந்த விஷயத்தில் தலையிட்டு எப்படியாவது நமக்கு வந்து ஒன்று வந்து நம்மக்கிட்ட வந்து அதிமுக கொடுத்துரும், இல்லை அப்படின்னா 2 பேருக்கும் சமரசம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் அவர் வந்து நம்பிக்கிட்டு இருந்தார் அப்படின்றது இந்த உலக அறிந்த உண்மை. ஸோ இன்னைக்கு என்னாச்சு திடீர்னு அவன் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்ச நாளாகவே வந்து இந்த இந்த என்டிஏ கூட்டணி இந்த ஃபார்மிங்கில் வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது பாஜக வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வத்தையும் இணைச்சிட்டோம் அப்படின்னா அதிமுகவோட வாக்குகள் வந்து சிதறாமல் அப்படியே வெளியில் வரும் அப்படின்ற மாதிரி அந்த முயற்சியில் இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. செங்கோட்டையன் பிரச்சனை பண்ணதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டென்ஷன் ஆகி செங்கோட்டையன் வந்து கட்சியை விட்டு நிற்கிறாரு. அவர் கட்சியை விட்டு நிற்கணும்னு நேராக பிஜேபியோட அஜெண்டாவில் வந்து நேராக வந்து டிவிகேல வந்து சேர்றாரு. ஸோ இந்த டிவிகேல சேர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு வார காலம் என்ன அரசியல் களம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் வந்து டிடிவி தினகரன் இவங்க 3 பேருமே வந்து சேர்ந்து அதிமுக வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க, இவங்க 3 பேரையும் வந்து இயக்குறதே வந்து பிஜேபி தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ட்ராமா போய்கிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து யூட்டர்ன் எடுத்து தாவேக்கால வந்ததுனால வேறு வழி இல்லாமல் டிடிவியும் வந்து நிறையா கண்டிஷனில் வந்து அவர் வந்து என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாரு. ஆனால் நான் கட்சியெல்லாம் கலைக்க மாட்டேன், நான் வந்து எடப்பாடி பழனிசாமி கூடலாம் போக மாட்டேன், நான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தனியாக தான் நிற்க போகிறேன், இது வந்து தனி கட்சி, இந்த கட்சி வந்து உங்களோட கூட்டணி வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கண்டிஷனில் வந்து போயிட்டாரு. இப்போ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் மட்டும்தான். ஓபிஎஸை வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்றத வெளிப்படையாகவே செய்தியாளர்கள் சந்திப்புலேயே வந்து ஆணித்தரமாக சொன்னவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. இதை வந்து பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். நேற்று வரைக்கும் அதுதான் அவரோட நிலைமை ஸ்டாண்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற முடிவுக்கு வந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வந்தார். தை பிறந்த பின்னாடி அவரோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து அதிமுகவில் போய் திரும்ப பேக் டு ஃபார்ம் போகிறது, அதுக்கப்புறம் திமுகவுக்கு வர்றது, அதுக்கப்புறம் தாவேக்காவுக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிரிஞ்சு போய் இப்போ வந்து ஒரு ரொம்ப சின்ன கூட்டம், ஒரு 10 பேர் 20 பேர் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து இன்னும் வச்சு போராடிக்கிட்டு இருக்காரு. கடைசியாக நேற்று வந்து 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது நேற்று தான் நினைக்கிறேன், நேற்று வந்து அவருக்கு ஆலோசகராக இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மூத்த தலைவருமான அதிமுக மூத்த தலைவருமான பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து புதுசாகவே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கெலாம் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கலாம், எங்கள் கட்சி வந்து இருக்கோம், அந்த மக்களுக்கு வந்து ஏதாவது நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறோம்ன்ற மாதிரி அவர் அந்த தள்ளாத வயதுலேயும் வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கட்சி பேர். ஸோ அப்படி ஒரு ஸ்டாண்டை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் சொல்லும்போது நான் சொல்கிறது எதையுமே வந்து அவர் ஓபிஎஸ் வந்து கேட்க மாட்டார், அவர் வந்து முடிவெடுக்கிறத வந்து தாமதப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி அவருக்காக என்னோட அரசியல் வாழ்க்கையை வந்து நான் பலி கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கான விளக்கத்தையும் சொல்கிறாரு. ஸோ இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்தது வந்து பெரிய பரபரப்பு. இது வந்து ரொம்ப நாளாகவே வந்து இந்த கசிஞ்சிக்கிட்டு இருந்த நியூஸ் தான். இது வந்து யூகத்தில் அடிப்படையில் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருந்த நியூஸாக தான் இருந்தது. இவர் வந்து சில நேரங்களில் வந்து ஸ்டாலின் அவர்களையும் திமுக அரசாங்கத்தையும் வந்து பாராட்டுறதும், ஒரு சில நேரங்களில் தான் வந்து சின்னதாக வந்து கடிஞ்சிக்கிறதும் வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்ச விஷயமா இருந்தது. ஓகே, இவர் வந்து திமுக பக்கம் போகிறதுக்கு தயாராகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நிறைய வீடியோ போட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நான் திமுகவில் வந்து சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதன் அடிப்படையில் சேர்றாரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவர் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இவர் அந்த தொடங்கி இருக்க அந்த தர்ம யுத்தம் என்னாச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இவர் திமுகவில் சேர்ந்துட்டாருன்னா, தன்னை வந்து திமுக உறுப்பினராக மாற்றிக்கிட்டாருன்னா இந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, அந்த குழு என்னவா இருக்கும், அந்த இயக்கம் என்னவா இருக்கும், அதை வந்து கைவிடுறாரா? அதை வந்து கைவிட்டு தான் ஆகணும். திமுக உறுப்பினர் ஆகிட்டாருன்னா அதுக்கு அங்கே என்ன வேலை?
அப்போ இந்த தர்ம யுத்தத்துக்கான முயற்சிகளை வந்து ஏன் தோத்து போனாரு, ஏன் வந்து அதுக்கு செயல் வடிவம் கொடுக்க முடியல, அவருக்கு வந்து ஆதரவுகள் ஏன் இல்லை அப்படின்ற அந்த ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு தனிமரமா தனி ஆளா வந்து நிற்கிறாரா, அவருக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருமே அவரை விட்டு விலகி போயிட்டாங்க. அவருக்குன்னு இன்னைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஒரு ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு அந்த கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புகளா இருந்தவர், ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு அதிமுக தொண்டர் வந்து இன்னைக்கு வந்து இருக்கிற இடம் தெரியாம கேட்பாரற்று கிடக்கிற அந்த ஒரு நிலைமையில வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கும்போது அவருக்கான அரசியல் பயணமே முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி தான் வந்து அரசியல் பார்வையாளர்கள் வந்து பார்த்தாங்க. இதுக்கப்புறம் வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து அரசியலை வந்து ஓய்வெடுத்துக்கிறது நல்லது. இதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ண போறாரு, புதுசாக கட்சி தொடங்குறதுக்கோ அல்லது புதுசாக இயக்கம் கண்டுறதுக்கோ வந்து அவர்கிட்ட அந்த போதுமான தொண்டர்களும் போதுமான பொருளாதாரமும் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அப்போது இதுக்கப்புறம் பிஜேபியும் வந்து அவரை கைவிட்டுருச்சு, அதிமுகவும் கைவிட்டுருச்சு அப்படின்ற போது இருக்கிற ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான். ஏன் தாவேகாவுக்கு வந்து போகலாமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, தாவேகால ஏற்கனவே செங்கோட்டையன் இருக்கிறதுனால ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் தாவேகால அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறையா வந்து குழப்பங்கள் இருந்தது. மேபி அதனால வேணாலும் தாவேகால வந்து போகாமல் இருந்திருக்கலாம். ரெண்டாவது வந்து தாவேகா வந்து ஒரு 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 நிதானமான கட்சியாக இல்லை அப்படின்றத வந்து செங்கோட்டையனே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அவர் அவரே வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது நம்மளும் போய் அந்த குழியில வந்து போய் உழணுமா அப்படின்ற மாதிரி, நமக்கு இருக்க மரியாதையை நம்ம வந்து கெடுத்துக்கிறணுமா அப்படின்ற மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தோணியிருக்கலாம். ஸோ அதனால என்னவோ வேற ஆப்ஷனே இல்லாததுனால திமுகவில் போய் சேர்றதா முடிவு பண்ணியிருக்காரு. திமுகவில் சேர்ந்தா யாருக்கு லாபம், ஓ பன்னீர்செல்வத்துக்கு லாபமா அல்லது வந்து திமுகவுக்கு லாபம்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு தான் லாபம். என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு அந்த தேனி மாவட்டம் அந்த அவர் சமுதாயம் சார்ந்த வாக்குகள், அதிமுக வாக்குகள்லாம் கொஞ்சம் கணிசமான வாக்குகள் இருக்கு. ஸோ அவரோட ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சைலண்டாக இருக்கிறவங்க நாளைக்கு வந்து இவர் வந்து திமுகவுக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு இவர் வந்து ஸ்டாலின்கிட்ட பேசி நமக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே நாளைக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட சேர்ந்து திமுகவுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு வந்து ஒரு 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 லாபத்தை தான் கொடுக்குது. திமுகவுக்கு வந்து எந்தெந்த ஏரியாலாம், அதாவது தென் மாவட்டங்களில் ஒரு 2000-3000 வாக்குகள் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் அல்லது ஒவ்வொரு பூத்துக்குமே வச்சுக்கலாம், ஒரு வார்டுக்குமே வச்சுக்கலாம். ஸோ அப்படி கிடைக்கும்போது ஓ பன்னீர்செல்வம் மூலமாக அது அந்த வாக்குகள் கிடைக்கும்போது அது வந்து திமுகவுக்கு வந்து அந்த வெற்றி வாய்ப்பையே வந்து கூட்டி தரும் அப்படின்றது தான் திமுக போட்ட கணக்கு. ஸ்டாலின் அவர்களும் அதை தான் நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த கணக்குகள் எல்லாம் பார்த்து தான் ஓ பன்னீர்செல்வத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து வரவேற்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓ பன்னீர்செல்வத்துக்கு இதில் என்ன பங்கு இருக்குது, ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன நன்மை இருக்குது, அவரோட அரசியல் வாழ்க்கை வந்து இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி, திமுகவுக்கு போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, திமுகவில் வந்து ஒரு முக்கியமான பதவி கொடுக்குறதா தான் வந்து அசைன்மெண்ட்டே. முக்கியமான பதவினா எனக்கு தெரிஞ்சு அந்த தென் மாவட்டங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒருங்கிணைப்பாளராகவோ அல்லது வந்து ஒரு பொறுப்பாளராகவோ வந்து இவரை வந்து நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை தாண்டி இவர் வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இவரே வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, நான் வந்து புது கட்சியும் தொடங்க மாட்டேன், தேர்தலையும் நிற்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து ராமநாதபுரத்தை தொகுதியில் வந்து தேர்தல் நின்று இவருக்கு வந்து கணிசமான வாக்குகளில் வந்து தோல்வியை தழுவினார். இவருக்கு வந்து பெரிய செல்வாக்கு கிடைக்கல. இப்போ போது இவருக்கான அடையாளமே வந்து இரட்டை இலை சின்னம் தான். இன்றைக்கி வந்து உதயசூரியன் சின்னத்தில் போய் நின்னார் அப்படின்னா அது வந்து யாரோ நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பெரிய ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது வந்து அதிமுக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்கன்னா இவர் வந்து கண்டிப்பாக தோல்வியை தழுவார் அப்படின்றதுனால இவரே வந்து நான் வந்து தேர்தலை நிற்கலை அப்படின்ற அந்த ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ கட்சியில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ இருக்க ஒரே ஒரு ஆதரவு எம்எல்ஏவான அந்த ஐயப்பன் அவர்களுக்கு வந்து மீண்டும் சீட்டு வாங்கி கொடுக்கறது, இது மட்டும்தான் அவருக்கான வேலைகளாக இருக்கணும். மற்ற மாவட்ட தலைவர்கள் இவரோட கூட வரவங்களுக்கெல்லாம் வந்து கட்சியில் வந்து ஒரு முக்கியமான அதே மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர் அந்த பொறுப்புகள்லாம் வாங்கி கொடுத்து வேலை பாருங்கள். அடுத்து வந்து பாராளுமன்ற தேர்தல், அடுத்த சட்டமன்ற தேர்தல்கள்லாம் வரும்போது நான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்ற அந்த ஒரு கமிட்மெண்ட்டில் தான் வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து உள்ளே வராங்க. அப்போது ஓபிஎஸ்க்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து திமுகவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பான ஒரு பதவி வரப்போகுது. அவருக்கான செல்வாக்குகள் வந்து திமுகவில் எந்த வகையிலையும் வந்து குறையாத அளவுக்கு பார்த்துப்பார். ரெண்டாவது வந்து இந்த விட்டு இடத்த பிடிக்கணும் அப்படின்றதுல வந்து அவர் ரொம்ப கவனமாக இருக்கார்.
மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து இந்த தேர்தலை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே இருக்க அந்த கடுமையான விமர்சனத்தை வந்து இவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தினார் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு எதிர்வினை அவங்க சைடு ஆற்றி தான் ஆகணும். அந்த எதிர்வினை ஆற்றும் போது அதாவது ரொம்ப கடுமையாக இருக்கும். அதிமுக தொண்டர்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து தப்பான ஆளு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பார்வையில் வந்து இபிஎஸை பற்றி வந்து ஓபிஎஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து தேர்தல் பிரச்சாரம்ன்ற அந்த ஒரு நடைமுறையில் வந்து நிறையா வந்து சொல்லுவார் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு வியூகத்தை வந்து கையில் எடுப்பார் தான் நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து இவருக்கு வந்து போகிறதுனால இவருக்கு ஏற்படக்கூடிய லாபங்கள். இதை தாண்டி இந்த தர்ம யுத்தம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஒருங்கிணைப்பு குழு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீண்ட நாட்களாக வந்து போராடிக்கிட்டு இருந்த, நீண்ட நாட்களாக வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்த நிறைய மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒரு 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 அமைதியான ஒரு தலைவர் தான். ஒரு நல்ல ஒரு ஒரு நிதானமான ஒரு தலைவர், அமைதியான தலைவர். அவருக்குன்னு ஒரு செல்வாக்குகள் இருக்குது, அவருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இந்த முடிவெடுக்கிற அந்த ஒரு தன்மையில் வந்து அவர் வந்து நீண்ட நெடிய காலமாகவே வந்து முடிவெடுக்க முடியாமல் திணறிட்டாரோ, எல்லாரையுமே நம்புகிறாரோ அப்படின்ற மாதிரியே வந்து அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்தது. எல்லாரையுமே நம்புகிறாரு அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு பாஜகவை நம்பினது வந்து அவரோட பெரிய அவரோட அரசியல் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய பிழையாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதை வந்து திமுகவில் வந்து அவர் பண்ணுவாரா அப்படின்றது மாதிரியும் நம்மக்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. உங்களோட கருத்துக்கள் என்ன? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இந்த முடிவு எடுத்ததுக்கு வந்து பின்னணியில் இருக்க காரணங்கள், அவரோட அரசியல் வாழ்க்கை வந்து திரும்ப வந்து புத்துணர்வு பெறுமா அப்படின்ற மாதிரிலாம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வேறு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி.